ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம், பொல்லாதவர்களாகிய மனிதர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது கடவுள் நல்லவராக இருக்கிறார், மிகவும் நல்லவராக இருக்கிறார். அவர் தம்மிடத்திலே கேட்கிறவர்களுக்கு, வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லி உறுதியாக மத்தேயு எழுதுகிறார். அப்போ நன்மையானவைகளை ஆண்டவரிடத்துல கேட்கும் போது நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதே லூக்கா எழுதும் போது எழுதுகிறார், தம்மிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி லூக்கா 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அப்போ என்ன சொல்ல வருகிறார்? நாம் கடவுளிடத்துல கேட்கும் போது அவர் பரிசுத்த ஆவியை தருகிறவராக இருக்கிறார். காரணம், நமக்கு எது நன்மை எது தீமை என்று சொல்லி இந்த மூவியிலே வாழ்கிற மனிதர்களுக்கு பல வேளைகளிலே தெரிவதில்லை. அதாவது கிறிஸ்துவால் நடத்தப்பட்டவர்களை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்போ ஆகையால் நாம் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கும் போது அவர் நமக்கு நன்மையானவைகள் எது என்று சொல்லி அறிந்து அதற்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்ற வேடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்ப நமக்கு பல வேளைகளிலே எப்படி வேண்டிக் கொள்ள, அதாவது எதற்காக வேண்டிக் கொள்வது, எது நன்மையானது என்று சொல்லி தெரியாமல் பல வேளைகளில் தீமையானதை கூட நன்மை என்று நினைத்து கடவுளிடத்திலே கேட்க முடியும். ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எது தேவை என்று சொல்லி அறிந்து வேண்டுதல் செய்கிறார். பாருங்கள் 27ஆம் வசனத்துல, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சின்னதை என்னதென்று அறிகிறார். அப்போ ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்காக தேவனுடைய சித்தத்தின்படி வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் கடவுளிடத்திலே நாம் கேட்கும் போது கடவுள் நாம் கேட்கிறதை தருவேன் என்று சொல்லி சொல்லவில்லை, மாறாக நமக்கு நன்மையானதை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே ஆகட்டும், லூக்கா எழுதும் போதாகட்டும், நாம் கேட்கும் போது நமக்கு நாம் கேட்கிறதை அப்படியே தருவேன் என்று சொல்லவில்லை, மாறாக நமக்கு நன்மையானவைகளை தருவேன் என்று சொல்லுகிறார். லூக்கா பரிசுத்த ஆவியை தருவேன் என்று சொல்லுகிறார். காரணம், பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்து நமக்காக நன்மையானவைகளை பெற்றுத் தருகிறவராக இருக்கிறார். காரணம், நாம் வேண்டிக் கொள்வது பல வேளைகளிலே அது நமக்கு எது கேட்க வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் இருக்கலாம். அதை குறித்து நான் 2 எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு பின்பதாக தருகிறேன் வேதத்தில். அப்போ கடவுளிடத்துல கேட்கவே கூடாது என்று அல்ல, ஆனால் கேட்கிற போது நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. ஒருவேளை நாம் கேட்கிறது நமக்கு நன்மையாக தெரிகிறது, ஆனால் உண்மையிலே அது நன்மையாக இல்லாமல் இருக்கலாம். ஆகவே அவர் நமக்கு நன்மையானவைகளை தருவதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். எபேசியர் புஸ்தகத்திலே, ஆகவே தான் எபேசியர் புஸ்தகத்திலே பவுல் அப்போஸ்தலன் காரியத்தை எழுதுகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பவுல் ஒரு காரியத்தை எழுதுகிறார், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்திருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ அதன் பொருட்டு மன உறுதியோடு, எதன் பொருட்டு மன உறுதி? இங்கே ஒரு மன உறுதி, நீங்கள் மன உறுதியோடு மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ எதன் பொருட்டு அந்த மன உறுதியோடு நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ண முடியும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஆனால் எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதல், சகல விதமான வேண்டுதல் என்றால் எந்த காரியத்தை குறித்த வேண்டுதல் ஆனாலும் சரி, விண்ணப்பமானாலும் சரி. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால், நீங்கள் ஆவியினாலே ஜெபம் பண்ணி என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்ப ஆவியினாலே ஜெபம் பண்ணி என்று சொன்னால் நாம் நினைக்க கூடாது, இந்த பெந்தேகோஸ்தேக்காரர்கள் ஆவியினாலே ஜெபம் பண்ணி என்று சொல்லி நினைத்து கொண்டு வாய்க்கு வந்ததை உளறிக்கொண்டு அவர்களுக்கும் என்ன பேசுவோம் என்று தெரியாது, மற்றவர்களுக்கும் தெரியாது, நாங்கள் ஆவியினாலே ஜெபம் பண்ணணும் என்று சொல்லி இன்னைக்கு தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆவியினாலே ஜெபம் பண்ணுவது என்பது ஆவியானவருடைய சித்தத்தை உணர்ந்து ஆவியானவர் நமக்காக என்ன ஜெபிப்பார் என்கிறதை அறிந்து நாம் ஜெபிப்பது. நான் ஏற்கனவே சொன்னேன், நாம் வேண்டிக் கொள்வது நமக்கு என்னதென்று நமக்கு தெரியாதபடியால் ஆவியானவர் நமக்காக சரியாக வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி. இப்போ நாம் ஆவியினாலே ஜெபம் பண்ணுவது என்பது
அந்த ஆவியானவரோடு கூட இணைந்து ஜெபம். ஆவியானவர் நமக்காக என்ன ஜெபிக்கிறாரோ அதே காரியத்தை நாமும் இணைந்து ஜெபிப்பது. அப்ப அதுதான் ஆவியினாலே ஜெபம் பண்ணுவது. அப்ப அதை எப்படி தெரியும்? அது நாம் தேவனோடு அந்த உறவிலே தொடர்ந்து பழக 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 ஆவியின் சிந்தை என்ன, அவர் நமக்காக எப்படி ஜெபிப்பார், எது நமக்கு நன்மையானது என்கிறதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ ஆவியோடு ஜெபம் பண்ணும்போது, ஆவியினாலே ஜெபம் பண்ணும்போது எந்த காரியத்தினாலும் எந்த விஷயத்திலானாலும் நீங்கள் ஜெபம் பண்ணி சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் நீங்கள் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு நீங்கள் மனது உறுதியோடு மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணலாம் என்பதாக பவுல் அங்கே சொல்லுகிறார். அப்போ நாம் எந்த காரியத்தை நாம் கடவுளிடத்திலே கேட்டாலும், அப்போ அது ஒரு காரியத்தை நாம் கடவுளிடத்திலே கேட்கிறோம் என்று சொன்னால் அது ஆவியினாலே ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆவியினாலே என்று சொன்னால் ஆவியானவர் அந்த காரியத்தை குறித்து என்ன விதமான உணர்வுடையவராக இருக்கிறார், ஆவியானவருக்கு இந்த காரியத்தை குறித்த ஜெபம் செய்யும் போது எந்த மாதிரி ஜெபிக்கிறவராக இருப்பார் என்கிறதை அறிந்து ஜெபிக்கிறவர்களாக, அவரோட கூட இணைந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் சிலர் எப்படி சொல்லுவார்கள் என்று சொன்னால், கடவுளிடத்திலே நாம் கேட்கும் போது ஏனோதான கேட்கிறதுனால் நாம் பெற்றுக்கொள்வதில்லை. நாம் ஒரு காரியத்தை கடவுளிடத்துல கேட்கிறோம் என்று சொன்னால் அந்த காரியத்தின் மீது நாம் மிகுந்த ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் அதன் மீது மிகுந்த ஆசை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதையே நினைத்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் கேட்கும் அதுதான் அந்த எண்ணம் சிந்தை முழுவதும் ஒரு காரியத்தின் மீது போக்கஸாக வைத்து கடவுளிடத்தை கேட்டால் தான் கிடைக்கும் என்பதாக சொல்லுவார்கள். உதாரணத்திற்கு பால்யாங்கிச்சோ இப்படி ஒரு போதனையை கொண்டு வந்தார் கிறிஸ்தவத்துக்குள்ளாக. என்ன, ஒரு சைக்கிள் வேண்டும் என்று சொன்னால் கடவுளிடத்துல போய் சைக்கிள் வேண்டும் என்று சொல்லி கேட்டால் கிடைக்காது. அப்போ நீங்கள் மனதுக்குள்ளாக அது உங்களுக்கு எப்படிப்பட்ட சைக்கிள் வேண்டும் என்று சொல்லி ஒரு கற்பனை செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பிடித்தமான ஒரு சைக்கிளை நீங்கள் அதை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அது என்ன கலர், அதுக்கு சீட் எப்படி இருக்க வேண்டும், கைப்பிடி எப்படி இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் நீங்கள் நினைத்து அப்படி அந்த கற்பனையிலே நினைவிலே அதன் மீது ஒரு ஈர்ப்பு, அதன் மீது ஒரு விருப்பம் அப்படி வைத்துக்கிட்டு கடவுளிடத்துல இந்த வாரி டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் சொல்லி கடவுளிடத்துல ஜெபிக்கும் போது எளிதாக கிடைக்கும் என்பதாக அவர் ஒரு போதனையை கொண்டு வந்தார். அதைத்தான் இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். மோகன் சிலாசரஸ் கூட இதை குறித்து பேசியிருக்கிறார். அப்போ இந்த அடிப்படையில பார்த்தால் இது சைக்கிளுக்கு மட்டுமல்ல, ஒரு காருக்கு நீங்கள் சும்மா ஒரு கார் வேண்டும் என்றால் கேட்டால் கிடைக்காது. அப்போ காரு எப்படிப்பட்ட கார் வேண்டும், எந்த பிராண்ட் வேண்டும், என்ன கலர் வேண்டும், இதெல்லாம் குறித்து நீங்கள் அதிக அளவில் அந்த ஈர்ப்புடையவர்களாக ஆசைப்பட்டு நினைத்து அதிலே அதை குறித்த கவனமே எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் கடவுளத்தை கேட்கும்போது கிடைக்கும் என்பதாக சொல்வார்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே கூட ஒரு வசனத்தை சிலர் மேற்கோள் காட்டுவார்கள். அப்படி நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி, நாம் நினைத்து பார்க்கிறதற்கும் அதிகமாக ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் உண்மையிலே அந்த வசனம் சொல்லப்பட்டது நாம் இந்த உலக பொருட்களின் மீது ஆசை கொண்டு நாம் நினைத்து பார்க்கிறதை குறித்தோ, அப்படி நினைத்து பார்த்து அல்லது அதை குறித்து கேட்கும் போது நாம் பெற்றுக்கொள்வோம் என்கிறதை குறித்தோ அல்ல. அந்த இடத்துல பவுல் சொல்லும் போது நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல பவுல் அந்த இடத்திலே எபேசு மக்களுக்காக எதற்காக ஜெபிக்கிறார் என்று சொன்னால், அந்த மக்கள் உள்ளான மனுஷனிலே பலப்பட வேண்டும், விசுவாசத்திலே வேரூன்ற வேண்டும், கிறிஸ்துவனுடைய அன்பை அவர்கள் சரியாக அதனுடைய ஆழம் நீளம் உயரம் இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிவுக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக மாற வேண்டும். இதற்காக நான் முழங்கால் படியிட்டு நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொன்னார் அல்லவா. அப்போ பவுலுடைய எண்ணம் எது, பவுலுடைய விருப்பம் என்ன, இந்த மக்கள் கடவுளை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும், கடவுளுக்குரிய அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியிலே இன்னும் அதிகமாக வளர வேண்டும். அப்போ இந்த விருப்பம், இந்த வேண்டுதல் ஒரு மனிதனிடத்துல இருக்கும்போது இதற்கும் அப்பாற்பட்ட விதமாய் கடவுள் செயல்படுகிறவராக இருக்கிறார். இதைத்தான் அங்கே பவுல் சொல்லுகிறார். அப்போ நான் இந்த காரியங்களுக்காக வேண்டுகிறேன், ஆனால் ஆண்டவர் இதை காட்டிலும் அதிகமாக காரியங்களை உங்களுக்குள்ளாக கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்கிறதாக பவுல் சொல்லுகிறார். ஆனால் இதை நம்ம மனிதர்கள் எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள், நாம் என்ன நினைத்தாலும் ஆண்டவர் என்னது அதை அப்படி தருவார் என்கிறதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அப்போ கடவுளிடத்திலே
உலக காரியங்கள் எதுவுமே கேட்கவே கூடாதா என்கின்ற கேள்வியை மறுபடியும் கொண்டு வருகிறேன். அப்படி அல்ல, வேதாகமம் அப்படி எங்கும் சொல்லவில்லை. உதாரணத்துக்கு பிலிப்பியர் புஸ்தகத்திலே ஒரு காரியத்தை சொல்லுங்க. பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ இந்த இடத்துல எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உடைய எந்த காரியமா இருந்தாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை கடவுளிடத்திலே தெரியப்படுத்தலாம், கடவுளிடத்திலே கேட்கலாம், தவறு கிடையாது. முதலாவது நான் சொன்ன காரியங்கள், நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை கடவுளிடத்தில் கேட்கும் போது அது தருகிறவராக இருக்கிறார். தேவனுடைய அது காரணமா தேவனுடைய சித்தமாகவும் இருக்கிறது. இப்ப தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கும் போது நமக்கு தருகிறவராக இருக்கிறார். காரணம், ஆவியானவர் நமக்காக ஜபிக்கும் போது தேவனுடைய சித்தத்தின்படி ஜபிக்கிறார். இப்போ நாமும் தேவனுடைய சித்தத்தின்படி ஜபிக்கும் போது, அதான் ஆவியினாலே ஜெபம் பண்ணுவது. அப்படி ஜபிக்கும் போது அது ஆண்டவர் தருகிறார். இப்பொழுது அந்த உலகத்துல இந்த பூமியில நாம் வாழும் போது நமக்கு உடல் ரீதியிலான தேவைகள் இருக்கலாம், பண தேவைகள், இப்படி பல்வேறு விதமாக தேவைகள் இருக்கும் அல்லவா, உடல் ரீதியிலான சுக தேவைகள். அப்போ இதை குறித்து என்ன என்று சொல்லி கேட்டால், கடவுளத்திலே ஜெபிக்கலாமா? தாராளமாக ஜெபிக்கலாம். இந்த பூமியிலே உடல் குறைவு, உடல் சுகவீனத்து நிமித்தம், பண பற்றாக்குறை நிமித்தம், உணவு பற்றாக்குறை நிமித்தம் என்ன வரும்? பல்வேறு மனிதர் கவலை வரும், கண்ணீர் வரும். இப்படி பல்வேறு காரணங்கள் உண்டு. துன்பம் வருவது நிமித்தம் கண்ணீர் வரும், அப்படித்தானே? அப்போ கவலை வரும். இல்லை யாராலும் திட்டினால் அதை குறித்து ஒரு கவலை வரும். கவலை வருவதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. நமக்குரியதை நமக்கிடத்துல இருக்கிறதை தொலைத்து விட்டால் கவலை வரும். நமக்குரியதை யாராலும் பிடுங்கி விட்டால், அநியாயமாக பிடுங்கி விட்டால் கவலை வரும். நம்மிடத்துல இருக்கிறதை நாமே தவறு செய்து அதை இழந்து விட்டாலும் அதை குறித்து கவலை வரும். ஏதோ விதங்கள்ல கவலை வரும். அப்ப கவலை அதை கடவுளிடத்திலே என்ன கேட்டு பெற்றுக்கொள்ளலாமா? கடவுளிடத்திலே தெரியப்படுத்தலாம். இங்க பாருங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ பவுல் என்ன சொல்லுகிறார்? உங்களை கவலையில் ஆழ்த்துகிற விஷயங்கள் அது எதுவாக இருந்தாலும், எல்லாவற்றையும், அது எந்த விதத்திலே வேண்டுமானாலும் இருக்கலாம், அது எந்த விதமாக இருந்தாலும் அதை குறித்த விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தை கூட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ தேவனுக்கு தெரியப்படுத்துவது தப்பான ஒரு காரியம் அல்ல. ஆனால் அப்போ இங்க தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது இங்க என்ன விண்ணப்பங்கள் என்று சொன்னால் மனு. நமக்கு ஒரு தேவை இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு ஆட்சியர்களிடத்துல மனு கொடுப்பார்கள், அப்படித்தானே? நமக்கு ஒரு தேவை இருக்கிறது என்றால் ஆட்சியர் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மனு கொடுப்பார். அதே போல உங்கள் விண்ணப்பம் என்றால் மனு, பெட்டிஷன். உங்களுக்கு என்ன பெட்டிஷன் இருக்கிறதோ அதை கொண்டு என்னது கடவுளுக்கு தெரியப்படுத்தலாம். ஜபத்தின் வழியாக, வேண்டுதல் வழியாக தெரியப்படுத்தலாம். இந்த ஜபம் என்று சொல்லும் போது ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபம் என்றால் கடவுள் நம் மீது ஏற்கனவே அன்பாக இருக்கிறார் என்று தெரிந்தால் மட்டும்தான், கடவுள் என்னை ஏற்கனவே காப்பாற்றி இருக்கிறார் என்று தெரிந்தால் மட்டும்தான், கடவுள் என்ற வாழ்க்கையிலே ஏற்கனவே நன்மை செய்திருக்கிறார், என்னை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார் என்று தெரிந்தால் மட்டும்தான் ஸ்தோத்திரத்தோடு ஜபிக்கிறவர்களாக இருக்க முடியும். ஸ்தோத்திரத்தோட கடவுளுக்கிடத்திலே பேசுகிறவர்களாக, கடவுளுக்கு நன்றி செலுத்தி பேசுகிறவர்களாக, கடவுளிடத்திலே இயல்பாக பேசும்போதே அவருக்கு ஏற்கனவே நன்றி செலுத்தி பேசுகிறவர்களாக நாம் இருக்க முடியும். அப்படி கடவுளிடத்திலே இயல்பாக நன்றி கூறி பேசிக்கொண்டிருக்கும் போது என்னது, நமக்கு ஏதாவது குறைவுகள் இருந்தால், பெட்டிஷன் இருந்தால் கடவுளிடத்திலே தெரியப்படுத்தலாம். அடுத்ததாக வேண்டுதல், கடவுளிடத்திலே கெஞ்சி கேட்பது. வேண்டுதல் என்றால் கெஞ்சி கேட்பது. இப்ப கெஞ்சி கேட்பதன் வழியாகவும் கடவுளிடத்திலே தெரியப்படுத்தலாம். பவுல் இங்கே இந்த இரண்டு காரியத்தையும் சொல்லுகிறார். உங்களிடத்தில் ஒரு பெட்டிஷன் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை, உங்கள் மனுக்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும், நீங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்தி, கடவுளிடத்திலே ஜபம் என்றால் பேசுவது, கடவுளிடத்திலே பேசிக்கொண்டிருக்கும் போதும் தெரியப்படுத்தலாம். வேண்டுதலினாலும் அல்லது கடவுளிடத்திலே கெஞ்சி கேட்கிறதன் மூலமாகவும் என்னது தெரியப்படுத்தலாம். அப்படி தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ உங்களை கவலையில் ஆழ்த்துகிற ஒரு விஷயம் இருக்கும் என்றால் அதை கடவுளுக்கு தெரியப்படுத்தலாம். அப்ப அந்த கவலையில் ஆழ்த்துகிற விஷயத்தை கடவுள் என்ன செய்கிறார்? அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி தருகிறார் அல்லது மாற்றுகிறார் என்று சொல்லுகிறாரா என்று கேட்டால்
அப்படி பவுல் சொல்லவில்லை. மாறாக என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், நீங்கள் கேட்டது கிடைக்கும் என்று சொல்லவில்லை. தேவனுக்கு தெரியப்படுத்தின உடனடியாக உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையும் என்று சொல்லி பவுல் இங்க வார்த்தையை போடவில்லை. மாறாக உங்களுக்கு அந்த நேரத்தை, உங்களுக்கு பிரச்சனை என்ன, ஏதோ ஒரு பிரச்சனை, அது அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன், அது அந்த பிரச்சனை தீரும் என்கிறதை சொல்லாமல், அந்த பிரச்சனை நிமித்தமாக நீங்கள் கவலையில் இருக்கிறீர்கள் அல்லவா, அந்த கவலைக்கு கவலை மாற்றி ஆண்டவர் சமாதானத்தை தருகிறார். அப்போ சமாதானத்தை தருகிற தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். பல வேளைகளிலே நாம் கடவுளிடத்திலே எதிர்பார்ப்பது நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு, அது ஒரு பணம், அந்த பணம் சார்ந்த பிரச்சனை, அல்லது நான் நினைக்கிற ஒரு நியாயம் எனக்கு கிடைக்க வேண்டும், என்ன எல்லாரும் இப்படி பண்ணிவிட்டார்கள், அவர்களுக்கு அது அப்படி, இப்படிப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை, அல்லது சுகம் இருக்கலாம், ஏதோ அது கேட்கிறது, அதை தேவனுக்கு தெரியப்படுத்தி விடுகிறீர்கள். ஆனால் கடவுள் அந்த பிரச்சனையை தீர்த்து தருவேன் என்று இங்கே சொல்லாமல் பவுல் என்ன சொல்கிறார்? நீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றின் நிமித்தமாக உங்களுக்கு இப்பொழுது இருக்கிறது என்னது? கவலை. இந்த கவலையை மாற்றி சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். தெய்வீக சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். நாம் என்ன கடவுளிடத்தில் எதிர்பார்த்து, அப்போ கடவுளிடத்திலே நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படியாக இருக்க வேண்டும்? என்னுடைய இந்த உலகத்திலே காணப்படுகிற பிரச்சனைகள் நிமித்தமாகவோ, பணப்பற்றாக்குறை, அது எதுவாக இருக்கிறதோ, அப்போ அது தீர வேண்டும், அல்லது அது அந்த ப்ராப்ளம்ஸ் நான் நினைக்கிறபடி சால்வ் ஆக வேண்டும் என்கிறது தான் நம்முடைய மோட்டிவாக இருக்கும் பல வேளைகள். ஆனால் கடவுள் என்ன சொல்லுகிறார்? அது தீருகிறதோ தீரவில்லையோ, ஆனால் உன்னுடைய உண்மையான பிரச்சனை என்ன? கவலை. அது நிமித்தம் வந்திருக்கிற ஒரு கவலை, அது நிமித்தம் வந்திருக்கிற ஒரு நிம்மதியின்மை. ஆண்டவர் இந்த நிம்மதியின்மையை மாற்றி தருகிறார், சமாதானத்தை தருகிறார். பல வேளைகளில் நாம் எதை கடவுளத்தில் கேட்க வேண்டும் என்று சொல்லி அறியாமல் இருக்கிறோம். நாம் பிரச்சனை எதுவாக இருக்கட்டும், நான் அந்த பிரச்சனையை மையப்படுத்தி கொண்டே கடவுளிடத்திலே போகிறவராக இருக்கிறேன். கடவுள் சொல்லுகிறார், அந்த பிரச்சனை இருக்கிறது இல்லை, அது வேறு. ஆனால் உன்னுடைய கவலையை மாற்றி உனக்கு சமாதானத்தை தருகிறேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, உதாரணத்திற்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஒரு நல்ல ஒரு வெல் செட்டில் அல்லது ஒரு மிடில் கிளாஸ் அல்லது அதற்கு மேலாக உள்ள ஒரு குடும்பம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளும். இன்னொன்று ரொம்ப வறுமையிலே வாடுகிற ஒரு குடும்பம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளும். இந்த வெல் செட்டில்டானவர்கள் என்னது? தங்களுடைய வருமானத்திற்கு மாதம் சேமித்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்டை தங்களுடைய குடும்பத்திற்காக, எதிர்காலத்திற்காக சேமிக்கக்கூடிய வசதி உள்ளவர்கள், எல்லாவற்றிலும் எதிர்காலத்தில் எந்த ஆபத்தும் வரக்கூடாது, வந்தாலும் அதிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிறதற்காக என்ன செய்கிறவர்கள்? பணத்தை இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், அது என்னெல்லாம் வாய்ப்பு உண்டோ எல்லாம் போட்டு வைக்கிறவர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இன்னொரு குடும்பம் என்னது? ரொம்ப வறுமையிலே வாழ்கிறவர்கள், அனுதினம் சம்பாதிக்கிறதை அனுதினமே செலவு செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தத்திலே, அல்லது மாதம் சம்பாதிக்கிறத அந்த மாதத்திலே செலவு செய்யக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சூழல். எக்ஸ்ட்ராவாக ஒரு வியாதி வந்தாலே என்னது? அந்த குடும்பத்தால் ஒருவேளை அந்த செலவு தாக்கு பிடிக்க முடியாத ஒரு சூழல். இப்படி ஒரு உதாரணத்துக்கு இப்படி இரண்டு தரப்பட்ட இரண்டு நிலைகள்ல இருக்கிறவர்களை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்க. இப்போ யார் உண்மையிலே அதிக கவலையோடு வாழக்கூடிய சூழல்? இவர்களுக்கு கவலை வர வாய்ப்பில்லை, இந்த உயர்ந்த நிலையில இருக்கிறவர்கள். காரணம், அவர்கள் ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை மேனேஜ் செய்யக்கூடிய அளவிற்கு என்ன இருக்கிறது? பேக்கப் இருக்கிறது. அவர்கள் திட்டமிட்டு அதற்கான காரியங்களை எல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த குடும்பம் அப்படிப்பட்டதல்ல. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை அடுத்து மேற்கொள்வதற்கு பல கடினங்கள் இருக்கிறது. இவர்களுக்கு தான் என்னது? கவலை வருவதற்கு அதிகமான வாய்ப்பு, அப்படித்தானே? ஆனால் உண்மையிலே இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக இவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் இவர்கள் கவலை இல்லாமல் இருக்க முடியும். அன்னன்னைக்கு வருகிறது, அன்னன்னைக்கு செலவாகுது, ஓகே, பிரச்சனை கிடையாது.
என்று சந்தோஷமாக வாழ முடியும். உண்மையிலே இப்படிப்பட்டவர்களிடத்திலே எவ்வளவுதான் சேமிப்பு இருந்தாலும், எதிர்காலத்தை குறித்து எது இருந்தாலும், ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட இவர்களால் தாங்க முடியாது. உதாரணத்திற்கு ஒரு மாதத்திலே ஏதோ ஒரு ஒரு வியாதி வந்து விட்டது, வேலைக்கு போக முடியவில்லை என்று வைத்துக் கொள்ளும், அல்லது அந்த மாதத்தில் ஏகப்பட்ட செலவு வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளும். இவர்கள் புலம்புகிறவர்களா? இவ்வளவுக்கும் அவ்வளவு பேக்கப் இருக்கிறவர்களே. காரணம் என்ன தெரியுமா? இவர்களுடைய நம்பிக்கையே எதன் அடிப்படையில் இருக்கும்? இவர்கள் பேக்கப் பண்ணி வைத்திருப்பார்கள் அல்லவா, அந்த பொருளாதாரம் சார்ந்த காரியங்கள், அதன் மீதுதான் நம்பிக்கையே இருக்கும். அப்ப அதுக்கு ஏதாவது அடிப்படை இது வந்த வேலை இழப்பு வந்தால், ஐயோ நீ அடுத்து என்ன பண்ணுவேன் என்று சொல்லி கலங்குகிறவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய நம்பிக்கை அந்த பணம் சார்ந்த, அந்த வேலை சார்ந்த இதன் மீதே இருக்கும். ஆகவே ஒருவேளை அப்படிப்பட்ட பிரச்சனை வரும்போதே கடவுளிடம் என்ன கேட்பார்கள் தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு இந்த பணம் வேண்டும், அல்லது இந்த வேலை வேண்டும். இதுதான் அவர்களுடைய இதாக என்னது கேட்கிறதாகவே இருக்கும். அவர்களுடைய நம்பிக்கை, இந்த பணம் வந்தால் என்னால் இருந்து இழந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும், இந்த பணம் வந்தால் என்னால் மறுபடியும் என்னது நிம்மதியாக இருக்க முடியும் என்கிறதாக இருக்கு. அப்போ நம்முடைய சந்தோஷம் பணம் வந்தால் இருக்கும் என்பதாக நாம் நம்புகிறோம். ஆகவே தான் கடவுளிடத்திலே அப்படி போய் கேட்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அதே வேளையிலே இவர் இந்த குடும்பம் ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால், அவர்களுக்கு ஒருவேளை ஏதாகலும் மறுபடியும் இழப்பு வந்தாலும் ஆண்டவரே, எங்களுக்கு இதை மேற்கொள்ள பலன் தாரும், இதை கடந்து போக எங்களுக்கு சக்தி தாரும் என்று ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். அப்போ இதுதான் கடவுளோடு நெருங்கி இருக்கிறவர்களுக்கும் கொஞ்சம் தூரமாக இருக்கிறவர்களுக்குமான வித்தியாசம். அப்போ நாம் எதை கேட்கிறோம், கடவுளிடத்தில் எதை கேட்கிறோம், கடவுள் எதை தருகிறார் என்கிறதை குறித்த புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். நாம் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால், நமக்கு அந்த பிரச்சனையின் நிமித்தமாக ஒரு சந்தோஷம் இழப்பு இருக்கிறது என்று சொன்னால், அந்த சந்தோஷத்தை பெறுவதற்காக நாம் கடவுளிடத்திலே போய் சொல்லுவோம், இந்த பிரச்சனை எனக்கு தீங்க வேண்டும், கடவுள் எனக்கு இந்த பிரச்சனையை மாற்றித்தாரும். காரணம் ஏன்? என்னுடைய நம்பிக்கை என்ன? அந்த பிரச்சனை மாறினால்தான் எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும். ஒரு நாள் பண பிரச்சனை என்று வைத்துக் கொள்வோமே, ஒரு பண பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பணம் தாரும், பணம் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். என்னுடைய நம்பிக்கை என்ன? இந்த பணம் கிடைத்தால்தான் என்னுடைய பிரச்சனை நீங்கும் என்பதாக. ஆனால் உண்மையிலேயே நான் கடவுள் என்ன செய்கிறார்? உண்மையாக கடவுளை நெருங்கி இருக்கிறவர் பண பிரச்சனை இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியும். காரணம், கடவுள் அந்த பணம் இருக்கிறது இல்லை என்கிறதை வைத்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவதில்லை. அப்போ நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது என்கிறதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகவேதான் நீங்க கடவுள் சொல்லுகிறார், அல்லது பவுல் மூலமாக சொல்லுகிறார், உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்து நிமித்தம் கவலை இருக்கிறதா, அந்த கவலையை கடவுளிடத்திலே தெரியப்படுத்துங்கள் என்றுதான் சொல்லுகிறார். இந்த விஷயங்கள் நிமித்தமாக எனக்கு இவ்வளவு கவலை இருக்கிறது, அதை தேவனிடத்துல தெரியப்படுத்துவீர்களா? அதை விட்டு விடுங்கள். விட்டுவிட்டு கடவுள் நான் கடவுளிடத்துல சொல்லிவிட்டேன், கடவுள் இதை சரி பண்ணி தருவார், இதை கடவுள் கண்டிப்பாக சரி பண்ணி ஆக வேண்டும் என்று சொல்லி நிற்காதீர்கள். கடவுளிடத்திலே தெரியப்படுத்துவது மட்டும்தான் உங்களுடைய வேலை. கடவுள் அதை சரி பண்ணினாலும் சரி, சரி பண்ணாவிட்டாலும் சரி, ஆனால் கடவுள் ஒரு காரியத்தை உறுதியாக செய்கிறார், உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். அப்போ நாம் கடவுளிடத்திலே எதை வேண்டும், இந்த உலகத்திலே உள்ள எதை வேண்டுமானாலும் கேட்கலாம், ஆனால் எதிர்பார்ப்பு எதுவாக இருக்க வேண்டும்? நான் கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும் என்கிறது அல்ல எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். கடவுள் காரணம், அது நிமித்தம் எனக்கு ஒரு கவலை இருக்கிறது, வந்திருக்கிறது. அப்போ இந்த கவலையிலிருந்து ஒரு சமாதானம் எனக்கு வேண்டும் என்கிறதான் எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். அப்போ கடவுளிடத்திலிருந்து சமாதானத்தை எதிர்பார்க்கிறீர்களா, இல்லை கடவுள் இந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து தர வேண்டும், அப்பொழுதுதான் எனக்கு சமாதானம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? உதாரணத்திற்கு, உங்களுக்கு ஒரு பணம் இல்லாததுனால் சந்தோஷம் இல்லை, உதாரணத்துக்கு கற்பனைக்கு, உள்ளது ஒரு வியாதி இருக்கிறது, அந்த வியாதி நிமித்தம் உங்களுக்கு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது, துக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போ நீங்கள் கடவுளிடத்திலே எதை எதிர்பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு அந்த துக்கமான சூழ்நிலை மாறி சந்தோஷத்தை கடவுள் தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா,
இல்லது வியாதி நீக்கி தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? கடவுள் வியாதியை நீக்காமல் கூட அந்த துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை தர முடியும். அதே வேளையிலே அந்த வியாதி நீங்கினால் கூட உங்களுக்கு அதே துக்கத்தை அப்படியே ரீட்டைனாக இருக்கவும் முடியும். நாம் பல வேளைகளை கடவுளிடத்திலே சொல்யூஷனை, இந்த சொல்யூஷன் தான் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். கடவுளிடத்திலே ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் அதற்கு 1000 சொல்யூஷன் இருக்கும். ஆனால் நாம் கடவுளிடத்தில் பிரச்சனைகளை சொல்லிவிட்டு அதற்கு நாம் விரும்புகிற சொல்யூஷனை எதிர்பார்க்கிறோம். அதற்கு நாம் விரும்புகிற ஒரு தீர்வை எதிர்பார்க்கிறோம். அதுதான் இங்க பிரச்சனை. கடவுளிடத்துல இந்த உலகத்திலே உள்ள உலக காரியங்கள், எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை கடவுளிடத்துல ஜபிக்க கூடாதா என்கிறதான் ஆரம்பத்தில் கேட்டிருந்தேன். ஜபிக்கலாம், அது கடவுளுக்கு தெரியப்படுத்தலாம். ஆனால் நான் தெரியப்படுத்தினது எல்லாவற்றையும் ஆண்டவர் நான் பேசுறது கேக்குதா இல்லையா? ஓகே, ஒருத்தங்க வீடியோ ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதான் எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே. அப்போ கடவுளுக்கு நாம் சொல்யூஷன், கடவுளுக்கு நாம் தீர்வை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளுக்கு நம்முடைய சிச்சுவேஷனை தெரியப்படுத்தினால் போதும். அப்போ ஏன் தெரியப்படுத்தணும்? கடவுளுக்கு தெரியாதா? கடவுள் நம்முடைய சிச்சுவேஷனை தெரியாதா? அவருக்கு நாம் தெரியப்படுத்தினால்தான் அவர் நாம் செயல்படுவாரா? அப்படியே இல்லை. கடவுளுக்கு நீங்கள் தெரியப்படுத்தாவிட்டாலும் தெரியும். நீங்கள் இருதயத்தில் நினைக்கும் முன்பே அவர் அறிந்திருக்கிறார். இதுக்கு மத்தேயுவிலே ஆண்டவர் சொன்னதுதான். ஆகவே நீங்கள் அஞ்ஞானிகள் ஜெபிக்கிறதை போல ஜெபிக்க வேண்டியதில்லை. திரும்ப திரும்ப ஒரே காரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் இருதயத்திலே நினைக்கும் முன்பே அவர் அறிந்திருக்கிறார், வேண்டுவதற்கு முன்பதாக அறிந்திருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ அப்படி இருக்கும்போது நாம் ஜெபிக்கும் முன்பதாகவே அவர் அறிந்திருக்கிறார். அப்படி இருக்க நாம் ஏன் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும்? அது அவருக்காக அல்ல, நமக்காக. காரணம் அப்படி ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்கிறார் அல்லவா? ஆகவே நீ கவலைப்படாதே என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே நாம் ஒரு கடவுளிடத்திலே நாம் மிகுந்த நெருக்கமான உறவுள்ளவர்களாக இருக்கும்போது நாம் கடவுளுக்கு என்னது, இந்த உலக காரியங்களில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் கடவுளுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் கடவுளுக்கு நமக்கு என்னது, அது நெருக்கமான உறவு எதை சொல்லுகிறது? கடவுளுக்கு தெரியும். கடவுள் நமக்கு நன்மையானவைகளை செய்வார். காற்று புஷ்பங்களுக்கு நன்மையானவைகளை கொடுக்கிறார். நமக்கு வேண்டியது என்னது தெரியும். நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு தேவையானது அவர் பார்த்துக்கொள்வார் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்ற பட்சத்தில் அவருக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். அப்போ அதையும் மீறி இந்த உலகத்திலே நாம் மனிதர்களாக இருக்கிற பட்சத்திலே அதையும் மீறி என்னது, கவலைகள் வர வாய்ப்பு உண்டு. அப்போ நாம் மனிதர்களாக இருக்கிற பட்சத்தினால் நமக்கு அதை மீறி ஒரு கவலை வந்தால் என்ன செய்யலாம்? அதை தேவனுக்கு தெரியப்படுத்தலாம். தெரியப்படுத்தி விட்டு நாம் என்னது, அந்த கவலையை விட்டு இருக்கலாம். அதற்காகத்தான் பவுல் இங்கே சொல்லுகிறார். அப்போ நீங்கள் கவலைப்படாமல், கவலை வரவில்லையா, கவலைப்படாமல் இருங்கள். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னது. அதை மீறி கவலை வந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? அந்த கவலையை மாற்றுவதற்கு என்னது, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது என்ன பண்ணுவார்? அவர் தெய்வீக சமாதானத்தை தருவார். மாறாக பிராபலத்தினுடைய சொல்யூஷனை தீர்த்து தருவார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை, பவுல் சொல்லவில்லை. அப்போ நாம் பல வேளைகளில் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறோம்? நாம் எதிர்பார்க்கிற ஒரு தீர்வு கிடைத்தால் தான் என்னால் சமாதானமாக வாழ முடியும். நான் எதிர்பார்க்கிற ஒரு முடிவு கிடைத்தால் தான் எனக்கு என்ன கிடைக்கும், சந்தோஷமாக வாழ முடியும் என்று சொல்லி நினைக்கிறோம் அல்லவா? அது தவறு. நாம் நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு எது நன்மை என்று தெரிகிறதோ அதை நமக்கு தருவார். அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அதை மீறி என்னது, கவலை, ஒரு பிரச்சனை வருகிறது, அது நிமித்தம் கவலை வருகிறது என்றால் அந்த கவலையை ஆண்டவருக்கு என்னது, தெரியப்படுத்த வேண்டும். மாறாக எனக்கு இந்த தீர்வு தான் வேண்டும், இந்த பிரச்சனைக்கு நான் இதுதான் தீர்வாக நினைத்திருக்கிறேன், இவ்வளவு பணம் இருந்தால் இந்த பிரச்சனை சால்வு, ஆகவே இதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு, இதை நீ செய்து தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல டிமாண்ட் வைக்கக்கூடாது. சொல்ல வருகிறது புரியுது என்று நினைக்கிறேன். அப்போ ஆண்டவர் அதை அந்த பிரச்சனைக்கு தீர்த்தும் நமக்கு என்ன செய்யலாம், விடுவிக்கலாம். அந்த பிரச்சனையை அப்படியே இருக்க வைத்தும் என்ன செய்யலாம், நமக்கு சமாதானத்தை தரலாம். அதைத்தான் ஆபகுக்கு சொல்லுகிறார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தையில் கிடை இல்லாமல் போனாலும் நான் என்ன செய்ய முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும்.
அவருக்கு பிரச்சனை தான். அத்தி மரத்திலே காய் காய்க்கவில்லை என்றால் அந்த வருடத்திலே வருமானம் இல்லை, பிரச்சனை தான். ஆட்டு மந்தையில பிசினஸ்ல சரியா நஷ்டம்தான். அப்படி இருந்தாலும் என்னது, நான் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ அதை கடவுளுக்கு தெரியப்படுத்தலாம். ஆனால் சந்தோஷமாக இருக்கிறது அந்த அந்த ரிசல்ட்டின் அடிப்படையில் அல்ல. அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு ஆண்டவர் தெய்வீக சமாதானத்தை தருகிறார். அப்போ அதற்கு எதிரடையாக ஒரு பிரச்சனை இருக்கிறது, சூழ்நிலை இருக்கிறது, அதையெல்லாம் கடவுளுக்கு தெரியப்படுத்தலாம். ஆனால் நாம் வைக்கிற ஒரு ரிசல்ட் தான், நான் விரும்புகிற ஒரு ரிசல்ட் தான் ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி நினைக்க கூடாது. காரணம், கடவுள் எல்லாவற்றையும் அறிகிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு நன்மையானதை செய்வார். ஒரு 2 உதாரணங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். பவுல் அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது, சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. என்ன, அவருக்கு ஒரு பலவீனம், ஒரு துன்பம், நோய், அவரால் தாங்க முடியாத ஒரு பிரச்சனை. அப்போ அது கடவுளை இது நீங்கட்டும் என்று சொல்லி 3 முறை ஜெபித்தேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ கடவுளுக்கு தெரியப்படுத்தி விட்டார். எத்தனை முறை? 3 முறை. அப்போ ஆண்டவர் என்ன பதில் கொடுக்கிறார்? அதை நீக்கவில்லை. உன்னுடைய வியாதியை நான் நீக்குகிறேன், உன்னுடைய முள்ளை நான் எடுத்து போடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? உனக்கு இந்த பலவீனம் இருக்கிறது, ஆனால் இந்த பலவீனத்தை வைத்து கொண்டே இந்த பலவீனத்தை தாங்கக்கூடிய பலனை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உதாரணம், அந்த வியாதியை நான் மாற்றவில்லை, மாறாக இந்த வியாதியை தாங்குவதற்குரிய ஒரு பலனை தருகிறேன். இந்த வியாதி நிமித்தம் உனக்கு ஒரு துன்பம் இருக்கிறதுல, அது ஒரு வேதனை இருக்கிறது அல்லவா, அந்த வேதனையை தாங்கக்கூடிய பலனை உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அதுக்கு பவுல் அடுத்து சொல்லுகிற காரியம்தான், கிறிஸ்துவின் பலன் எனக்கு கிடைக்கிறது. ஆகவே இந்த பலவீனத்திலும் இந்த நோயின் மத்தியிலும் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும், நான் பெருமை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த இடத்துல பவுல் எதிர்பார்த்த ரிசல்ட் ஆண்டவர் கொடுக்கவில்லை. பவுல் என்ன ரிசல்ட் எதிர்பார்த்தார்? இது நீங்கி போடும்படியாக தான் ஜெபிக்கிறார். ஆனால் ஆண்டவர் கொடுத்த ரிசல்ட் என்னது? அதை நீக்கி போடு. ஆண்டவர் வேற ரிசல்ட் தான் கொடுக்கிறார். அப்போ 3 முறை ஜெபித்து விட்டு அவர் விட்டும் விட்டார். அதுக்கு ஆண்டவர் தொடர்ந்து நான் இது விடாப்படியாக நின்று நான் நினைத்ததை சாதிப்பேன் என்று சொல்லி அடம்பிடித்தெல்லாம் ஜெபிக்கவில்லை. 2வது, பவுல் அப்போஸ்தலனுக்கு சில காரியங்களை குறித்து நான் இப்படி ஜெபிக்க வேண்டுமா, இப்படி ஜெபிக்க வேண்டுமான்னு தெரியாமலும் இருந்திருக்கிறது. இதை விரும்ப வேண்டுமா, இதை விரும்ப வேண்டுமா என்று சொல்லி தெரியாமலும் இருந்திருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்ப்பது பவுல் அங்கே சொல்லுகிறார், நான் 2 காரியங்களை குறித்து பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார் 23, நான் 2 நான் நெருக்கப்படுகிறேன். 2 விஷயம் என்னது? நான் இது இப்படி இருக்கவா, இப்படி இருக்கவா என்று டிசிஷன் எடுக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார். அதாவது நான் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி பவுல் எழுதிவிட்டார். நான் இந்த சாவு எனக்கு லாபம், இந்த பூமியில நான் செத்து போவது எனக்கு நல்லது. காரணம் என்னது? கிறிஸ்து இந்த பூமியை விட்டு பிரிந்து, இந்த சரீரத்தை விட்டு பிரிந்தால் என்னது, நான் கிறிஸ்துவோடு கூட இருக்க முடியும், அது எனக்கு லாபம். ஆனாலும் நான் இந்த பூமியில இருந்தால் நான் செய்கிற அந்த கிரியைகள் நிமித்தமாக பலன் உண்டு. அநேக ஆத்துமாக்கள் என்னது விடுதலை ஆவார்கள். அப்போ நான் எப்படி ஜெபிக்க வேண்டும்? இந்த பூமியிலே நான் நிறைய நாள் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டுமா? இல்லை, ஆண்டவரே நான் உம்மோடு கூட இருக்க வேண்டும், நான் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அங்கே வர வேண்டும், அப்படி ஜெபிக்க வேண்டுமா? நான் எதை தேர்ந்தெடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை. இந்த 2 விஷயம் எனக்கு என்னது இருக்கிறது, குழப்பமாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21 படிக்கிறேன் பாருங்கள். கிறிஸ்து எனக்கு ஜீவன், ஆகவே சாவு எனக்கு ஆதாயம். காரணம், பவுல் பல்வேறு விதங்களில் சாவுக்கு நெருக்கமாக சென்று விட்டார், சாவுக்கு மிக நெருக்கமாக பயணித்து விட்டார். ஆகையால் அதான் இப்படி பேசுகிறார். அப்படி நான் செத்தால் என்னது, அது எனக்கு லாபம் தான் என்று சொல்லிவிட்டார். அடுத்து சொல்லுகிறார், ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைகளுக்கு பலன் உண்டாயிருப்பதனால் நான் சாவுதான் எனக்கு லாபம். ஆனாலும் நான் இந்த பூமியில சரீரத்தில் பிழைத்திருப்பதனால் என்னது, நான் செய்கிற இந்த சுவிசேஷ ஊழியத்து நிமித்தம் எனக்கு என்ன இருக்கிறது, மிகுந்த பலன் இருக்கிறது
ஆகையால் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஓகே, ஒருவேளை வீடியோ கட்டான மறுபடியும் அதே லிங்க்ல திருப்பி வந்துருங்க. திஸ் கால் வில் எண்ட் இன் 1 minute எழுதி காமிக்குது, எனக்கு தெரியல. ஓகே, அப்போ எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். சாவை தெரிந்து கொள்ள வேண்டுமா, இல்லை இந்த பூமியில நீண்ட நாள் வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா, எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ எதுவாக இருந்தாலும் தெரியாத விஷயத்தை என்னது கடவுளிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் பவுலை போல. மாறாக எனக்கு இதுதான் வேண்டும் என்று சொல்லி இடம் பிடிக்க கூடாது. நம்முடைய தேவைகளை கடவுளிடத்திலே சொல்லலாம், இந்த உலகம் சார்ந்த தேவைகளை. ஆனால் இதுதான் தேர்வு, நான் விரும்புகிற தீர்வை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி அடம் பிடிக்க கூடாது. இதைதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி நாம் வேண்டுவது நினைப்பதும் தேவன சித்தம் உள்ளதாக ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும்.